சூப்பரான வெஜிடபிள் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். கொஞ்சம் வந்து கேரட் திருவி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டு இது எல்லாமே கொட்டி அதில் வதக்கலாம். கேரட்டு, பச்சை மிளகாய், கோஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் கொட்டி வதக்கலாம். கொஞ்சம் வந்து மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி அப்படியே வதங்கிட்டுன்னு விட்டுடலாம். இந்த பக்கம் வந்து அரிசி மாவு நான் 1 கப்பு எடுத்து சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு, உப்பு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு, லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை ஊட்டி இந்த மாதிரி வச்சு தட்டி எடுத்துக்கலாம். இல்லை கையில் வச்சு தட்டி எடுத்து இந்த நம்ம வெஜிடபிள்லாம் வதக்கி வச்சுங்கன்னா அதில் உள்ளே வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதை அப்படியே வந்து நம்ம இட்லி குண்டானில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேகட்டுன்னு எடுத்துட்டோம்னா சூப்பரான வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் இது தான் செஞ்சோம். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கு. ஆனால் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு.